வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். தென்னை மரத்தோப்புகள், வயல்வெளிகள், மலைக்குன்றுகள் என்று பசுமையும் எழிலும் நிறைந்த கவின்மிகு பூமி பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனைமலை. மலையில் தோன்றி பாய்ந்து வருகிறது உப்பாறு. ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மாசாணியம்மன் கோயில். இந்த கோவிலை பற்றியும் அந்த கோவில் தெய்வமான மாசாணியம்மன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ தான் காட்சியளிப்பாள். ஆனால் இங்கு மட்டும் வேறு எங்கும் காண முடியாதபடி 17 அடி பிரம்மாண்ட உருவத்துடன் சயன கோலத்தில் அருள் புரிகிறாள் மாசாணியம்மன். அவளுக்கு முன்னே நடுகள் ஒன்றும் காணப்படுகிறது. அம்மனின் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுகிறான். அவனை மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள். ஆடி, மாசி மாதங்கள், அம்மாவாசை, பௌர்ணமி என்றில்லை. தினமும் மாசாணியம்மன் கோயிலில் திருவிழா கோலம்தான். நித்தமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணியம்மனை தரிசித்து வழிபட்டுச் செல்கிறார்கள். தீராத குடும்ப பிரச்சனை, மனக்குறைகள், நம்பிக்கை துரோகம், பொருள்களை களவு கொடுத்தல், பகை என்று வருத்தத்தோடு வரும் பக்தர்கள் கோயிலில் மகாமண்டபத்தில் இருக்கும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள். வேறு எங்குமில்லாத வழிபாட்டு முறை இது. மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உரிய நீதி வழங்குவாள் என்பது நம்பிக்கை. தமது மனக்குறைகளை அம்மனிடம் மனம் விட்டுச் சொல்கிறார்கள். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 100 கிராம் மிளகாய் ஆகியவற்றை கோயிலில் இருக்கும் ஆட்டுக்கல்லில் ஆட்டுகிறார்கள். பிறகு கோயிலுக்கு முன்னிருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுகிறார்கள். அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயம் வழங்குவாள் என்று மன நிம்மதியுடன் திரும்புகிறார்கள் பக்தர்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த 90 நாட்கள் கழித்து மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றிக்கடன் செலுத்துகிறார்கள். நீதி மட்டுமல்லாமல் பல்வேறு வேண்டுதல்களுக்காக கோயிலுக்கு முன் இருக்கும் மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சம்பழத்தை தொங்கவிட்டும் வழிபடுகிறார்கள் பக்தர்கள். அதன் பிறகு அனைத்தையும் மாசாணியம்மன் பார்த்துக் கொள்வாள் எனும் நம்பிக்கையில் பக்தர்கள் கவலையில்லாமல் செல்கிறார்கள். பக்தர்களின் துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக திகழ்கிறாள் மாசாணி. அதனால்தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது. தன் சந்நிதிக்கு வந்து யார் வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள் நீதி தேவதையான மாசாணியம்மன். மாசாணம் என்றால் மயானம் என்று பொருள். மயானத்தில் வசிக்கும் அன்னை என்பதை குறிக்கும் வகையில்தான் மாசாணியம்மன் என்று இந்த நீதி தேவதை அழைக்கப்படுகிறாள். நீதி வழங்கும் தேவதையாக மாசாணியம்மன் ஏன் மாறினாள்? அதற்கு காரணம் என்ன? ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவரை சந்திக்க ஒரு துறவி வந்தார். அவரை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்த நன்னனின் உபசரிப்பில் ஆனந்தமான துறவி அவருக்கு ஓர் மாங்கனியை கொடுத்தார். மன்னா, இது அதிசய மாங்கனி. இதை எனது குருநாதர் பரிசாக அளித்தார். உன்னால் மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனியை பரிசளிக்கிறேன். முக்கியமான ஒன்று, இதை உண்டபின் இந்த மாங்கனி கொட்டையை ஆற்றில் விட்டுவிடு. இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும். மன்னர் சரி என்றவாறு துறவியை வழியனுப்பிவிட்டு மாங்கனியை சுவைக்கத் தொடங்கினார். சுவை நன்றாக இருக்கவே அந்த மாங்கொட்டையை துறவி சொன்னதை அலட்சியப்படுத்தி தமது நந்தவனத்தில் ஆற்றோரம் நட்டு பராமரித்து வந்தார். மரம் பெரியதாகி பழம் விடும் நேரம் வந்ததும் அரண்மனை காவலாளிகள் வைத்து மாங்கனியை யாரும் பறிக்கக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் மரண தண்டனை என அறிவித்தார். இதை கேள்விப்பட்ட துறவி மன்னரிடம் வந்து, மன்னா, நீங்கள் அந்த மாங்கனி கொட்டையை நான் சொன்னதை கேளாமல் மரமாக்கிவிட்டீர்கள். நீங்கள் நினைப்பது போல் அந்த மரத்தில் ஒரே பழம் மட்டுமே பழுக்கும். அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை தெய்வீக பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார். நீங்கள் சாப்பிட நினைத்தால் இந்த தேசம் அழிவுறும் என உரைத்து கிளம்பினார் துறவி. ஆனால் மன்னன் துறவி கூறியதை அலட்சியம் செய்தான். தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வந்திருந்தார். அப்போது அவர்கள் வீட்டின் அருகிலிருந்த தோழிகளுடன் தாரணி நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார். தாரணி நீராடும் போது அந்த மாமரத்திலிருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்டார். இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்துக் கூறினர். அதற்குள் விஷயமறிந்த மன்னன் காவலாளிகளை விட்டு தாரணியை கைது செய்து
குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவித்தான். ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தாள். அந்த பெண் இறந்த பிறகு அவளின் உறவினர்கள் நன்னன் வேண்மானை பழிதீர்த்து அவனது காவல் மரமான மாமரத்தை வெட்டியழித்தார்கள். அவள் உடல் மயானம் எடுத்துச் செல்லப்பட்டது. அவள் உருவத்தைப் போலவே மண்ணால் செய்து வைத்து மாங்கனிக்காக இறந்த கன்னியை மாங்கன்னியாக மாசாணியம்மனாக தொழுது சென்றார்கள் மக்கள். மாசாணியம்மனாக சிறிதளவில் அவர் சமாதியில் துவங்கிய வழிபாடு அந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறது. பல்வேறு அவதாரங்களில் ஈஸ்வரி அவதாரம் எடுத்து பல அம்மனாக அற்புதங்களை தந்திருக்கிறார் மாசாணியம்மன். இவர் உக்கிர தெய்வமாவார். இங்கு வரும் பக்தர்கள் மாசாணியம்மனிடம் குறைகளை எழுதி பூஜாரியிடம் பக்தர்கள் தர அதை அம்மன் நிவர்த்தி செய்கிறார். சித்த பிரம்மை செய்வினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் இக்கோவிலுக்கு வந்து வழிபட அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என கூறுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு புடவை, சேவல், ஆடுகள் போன்றவற்றை கோவிலுக்கு காணிக்கையாக தருகிறார்கள். மேலும் கோவிலைச் சுற்றி அங்க பிரதிச்சனம், விழா காலங்களில் தீமிதித்தல் போன்றவற்றையும் பக்தர்கள் மேற்கொள்கிறார்கள். மாசாணியம்மனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு தரப்படும் பச்சிலை மருந்து எனப்படும் தைலத்தை பிள்ளையில்லா பெண்கள் தங்கள் வயிற்றில் பூசிக்கொள்வதால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதும் மாந்திரீக பாதிப்புகள் நீங்கும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. பில்லி, சூனியம் போன்ற அமானுஷ்ய சக்திகளிடமிருந்து காக்க உக்கிர தெய்வமான மாசாணி அம்மனை வணங்கினால் நலம் பயக்கும் என்பது நம்பிக்கையாகும். மாசாணி கோயில் பிராகாரத்தில் சப்தகன்னிகள் பேச்சி, துர்க்கை, மகிஷாசுர மர்தினி, பிள்ளையார், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள். நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மாசாணி அம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிடுங்கள். அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள். நீதி தேவதையான மாசாணி அம்மன். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.